நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 722 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் கேப் டவுன் ஆகிற மாதிரி காமிக்குதுங்க. நம்மளுடைய லைவ்ல எதிர்பார்த்ததாங்க சின்னதாக ஒரு கேப் டவுன் வரலான்னு. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடிகிறப்ப 780 முடிஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்ப்போட ஒரு நியூஸுங்க, பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்கிட்ட ஆயில்ஸ் இம்போர்ட் பண்ணுறனால ஸோ இன்னும் நான் டேரிஃப் அதிகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நியூஸ் வந்த உடனே நல்ல ஒரு ஃபால் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் சும்மா அப்படியே சின்னதாக அப்படியே ரெக்கவரி ஆகிருக்கு. இது நம்ம மார்க்கெட்டில் எப்படி இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து 750 இருக்குங்களா, ஸோ நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த ரேஞ்சில் தான் இங்கே ஓப்பன் ஆகும். ஒரு 650 அந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனேங்க சின்னதாக ஒரு செல்லிங் வந்துட்டு திரும்ப நல்ல ஒரு பையிங் வரலான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் வல்டலிட்டியாக தாங்க இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வல்டலிட்டியாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல ஒரு பையிங் வர வாய்ப்புகள் இருக்குது. நேற்றே நம்ம எதிர்பார்த்தோம் நல்ல ஒரு பையிங்னு. ஸோ ஓரளவுக்கு பையிங் வந்துருக்குங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேப் டவுனில் ஓப்பன் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வல்டலிட்டி கொடுத்து அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் பையிங் வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ பார்க்கலாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதாங்க வியூ. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டுங்கிறது 500ங்க, இது வந்து கீ பாயிண்ட்டு. ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 730ங்க, 740ங்க. நம்ம ப்ரீவியஸ் சப்போர்ட் சொன்னோம்லங்க, ப்ரீவியஸாக இந்த கேண்டிலோட இது சப்போர்ட் சொன்னோம்லங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. இன்றைக்கி இது பிரேக் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த 740 பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது பிரேக் ஆனாங்க, அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது இது தாங்க, இந்த டாப் தான் 950 தான் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான கீ ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 2500ங்க. இதெல்லாமே சின்ன சின்ன இன்ட்ராடேக்கு ரெசிஸ்டன்ஸுங்க. இதெல்லாம் பிரேக் ஆக வாய்ப்புகள் இருக்குது. பிரேக் பண்ணாததுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ ரெசிஸ்டன்ஸ், கீ சப்போர்ட், இது ரெண்டு தான் பிரேக் ஆகாதுங்க. ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் நல்ல சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ கன்ஃபர்மேஷன் வந்தோடனே பையிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணலாங்க. ஸோ நான் உங்களுக்கு அது என்னென்னு சொல்கிறேங்க, லைவுக்கு வர்றேன், லைவில் வந்து என்னென்னு சொல்கிறேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க, பேங்க் நிஃப்டி நல்ல சப்போர்ட் ரேஞ்சில் தாங்க இருக்குது. இந்த 55,500 நல்ல ஒரு சப்போர்ட் தான். இன்றைக்கி இது பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க, இது இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குங்க புதன்கிழமைக்கு. அது வரைக்கும் இது பேங்க் நிஃப்டி இப்படி தாங்க வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல். ஆனால் நல்ல சப்போர்ட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக தான் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து அதை பேஸ் பண்ணி தான் மூவ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாங்க புதன்கிழமை என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் 24,600 நல்ல ஒரு சப்போர்ட் பில்ட் ஆகிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்தோம் நேற்று 500 நல்ல ஒரு சப்போர்ட் பில்ட் ஆகும்னு நினச்சோம். ஸோ அது ஒரு 100 பாயிண்ட் தள்ளியே 600 நல்ல ஒரு பில்ட் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு நல்லா பில்ட் ஆயிருங்க. இன்றைக்கி மார்க்கெட் சின்னதாக ஒரு கேப் டவுனில் ஓப்பன் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வல்டலிட்டி கொடுப்பான்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட்டை மேலே ஏற்ற ட்ரை பண்ணுவானுங்க. அப்படி மேலே போகும்போதுங்க இன்னும் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆயிடும். 600 அப்புறம் 700 பில்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்க, நான் லைவுக்கு வரேன். லைவில் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டுங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி எடுத்துக்கலாம். இன்றைக்கி என்ட்ரி கிடைக்குங்க, நியூவாக என்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஸோ எல்லாருமே காலையில் ஓப்பனிங்கில் எடுத்துக்கலாங்க. சரிங்க, லைவுக்கு வரேன். தேங்க்யூ.